நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இறைவன் கேட்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்திற்கும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறிப்படாது. ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். ஆண்டவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். இயேசு கிறிஸ்துவே எங்கள் இரட்சகரே, உம்மை வாழ்த்துகிறோம். மனிதரப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடி கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போனபின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள், இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக்கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே, ஒருவேளை இவரே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும்? இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்து கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்டு அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். He who sent me is true. என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லார் சொல் கேட்பதும் நன்றே. Our Lord has often met with the least welcome from those from whom one would expect the best welcome. The nearer the church, the further from God. எவரிடமிருந்து மிக சிறந்த வரவேற்பை பெற்றிருக்க வேண்டுமோ அவரிடமிருந்து மிக குறைந்த வரவேற்பை பெற்றார் நம் ஆண்டவர். ஆலயத்தருகே, ஆண்டவருக்கு புறம்பே.
இதைத்தான் ஐரணி என்று ஆங்கிலத்திலும் நகைமுரண் என்று தமிழிலும் சொல்லுவார்கள். நகைமுரண் முரண்பாடானது, ஆனால் நகைப்புக்குரியது. தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்குல கூட்டம் என்ற பெருமை பெற்ற மக்கள். இந்த மக்கள் வணங்கா கழுத்தினர். அவ்வளவு தூரம் மன அழுத்தமும் பாரமும் கடினமும் கொண்ட மக்களாக இருந்தனர். எனவேதான் 40 ஆண்டுகள் அவர்களை பண்படுத்தி கானான் தேசத்திற்கு கூட்டிக் கொண்டு வந்தார் மோயிசன். அவர்கள் பயணம் செய்து இந்த இறை அனுபவத்தை பெற்று அவர்கள் மனம் மாற வேண்டும் என்று இறை தந்தை விரும்பினார். அந்த பயணத்திலே அவர்களுக்கு எவ்வளவு துணையாக இருந்தார். வழித்துணையாக, பகலிலே மேகத்தூணாக இருந்த நிழல், இரவிலே அதே மேகத்தூண் வெளிச்சமாக, உண்பதற்கு மன்னா என்ற உணவையும் குடிப்பதற்கு தண்ணீரை பாறையிலிருந்தும், சற்று வெறுத்து போன நாவிற்கு கரியாக காடை குருவிகளும், ஆபத்து வந்த சமயத்தில் பாம்பு கடியிலிருந்து பாதுகாக்க மோயிசன் உயர்த்திய கோலில் யாரெல்லாம் உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல பாம்பை பார்த்தார்களோ குணம் பெற்றார்கள். இப்படி ஏராளமான அனுபவங்களை கொடுத்து அவர்களை பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்திற்கு கூட்டி வந்தார். பாருங்கள், இந்த மக்கள் மறந்து விடுவார்கள். அன்று மட்டுமல்ல, இன்றைக்கும் அப்படித்தான். அதனால தான் அரசியல் கட்சிகள்லாம் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாங்க. இதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்க. எனவே மோயிசன் மக்கள் மறக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த பாஸ்கா விழாவை ஏற்படுத்தி எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை நுணுக்கமாக எழுதி வைத்தார். எப்படி நடத்தப்பட வேண்டும் இந்த பாஸ்கா கடத்தல் விருந்து என்பதை. ஆக, feed your faith and your doubts will starve to death. Feed your faith and your doubts will starve to death. விசுவாசத்தை ஊட்டு, விசுவாச வளர்ச்சி. சந்தேகத்தை விரட்டு, சந்தேக தளர்ச்சி. எவ்வளவுக்கு அதிகமாக நீ விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுகிறாயோ அது உன்னுடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்தும். துபாய், அபுதாபி போன்ற இடங்களில் எல்லாம் பலத்த மழை எப்படி நாம் அனுபவப்பட்டோமோ அப்படிப்பட்ட ஒரு மழை பெருக்கெடுத்து சாதாரண வாழ்க்கையிலிருந்து ஸ்தம்பித்து நிற்க வைக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலும் மனம் குலையாமல் இருக்க வேண்டுமா? ஆண்டவரை நம்பு. அதே போன்று இன்றைய நற்செய்தியில் தீர்க்கதரிசிகள் அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இயேசுவை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு கூட நாம் எந்த மனநிலையில் இருக்கிறோம்? சில நாட்களுக்கு முன்பு அந்த பனி பொழிவு, அவலாஷ், இதனால் எல்லையிலே நமது வீரர்கள் இறந்து போனார்கள். வீர வணக்கம் அவர்களுக்கெல்லாம் நாடு செலுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு செய்தித்தாளில், ஆங்கில தினசரியில் இப்படி வந்ததாம். இதில் என்ன வீரம் இருக்கிறது? பனிப்பொழிவு வந்தது, உள்ளே மாட்டிக்கொண்டார், இறந்து போனார். இதில் என்ன வீரம் இருக்கிறது? ஒரு வீரன் தன்னுடைய பணியில் எப்படிப்பட்ட நிலையில் இறந்தாலும் அது சான்று பகரக்கூடிய வீரம். அந்த உயிரை நாட்டுக்காக கொடுக்கிறான் என்பதுதான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமே தவிர இதில் என்ன இருக்கு, அதில் என்ன இருக்கு, பெரிய வீரமா என்று பேசுவது. ஆக இவைகள் எல்லாம் எதை காட்டுகிறது? என்னுள் இருக்கக்கூடிய அந்த அதிமேதாவித்தனம். எந்த இடத்தில் நான் இறைவனுடைய கரத்தை காண முடிகிறதோ அங்கே நான் அதை உணர வேண்டும்.
எத்தகைய ஊசலாட்டமும் இன்றி இறைவன் என்னை வழிநடத்துகிறார் என்கின்ற வகையில் என்னுடைய விசுவாசத்தை வளர்ப்பதற்கு இந்த தவக்காலம் நமக்கு உதவட்டும். முழந்தாள் இருப்போம், ஜெபிப்போம். Eternal God, who are the light of the minds that know you, the joy of the hearts that love you, the strength of the wills that serve you, grant us so to know you that we may fully serve you, that we may truly love you, and so to love you that we may fully serve you, to serve whom is perfect freedom in Jesus Christ our Lord. சென்ட் அகஸ்டினுடைய அருமையான ஜெபம். என்றும் வாழும் இறைவா, உம்மை அறிகின்ற உள்ளங்களின் ஒளியானவரே, உம்மை அன்பு செய்கின்ற இதயங்களின் மகிழ்ச்சியானவரே, உமக்கு ஊழியம் செய்கின்ற மனங்களின் ஆற்றலானவரே, எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தும். அதனால் உமக்கு முழுமையாக ஊழியம் புரிவோமாக. உம்மை உண்மையாக அன்பு செய்வதன் மூலம் உமக்கு முழுமையாக ஊழியம் புரிவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் உமக்கு ஊழியம் புரிவதே உண்மையான விடுதலை. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய மனநிலையை எங்களுக்கு தாரும். எதுவரினும் ஏற்பேன், வறுமையிலும் வாழ்வேன், வளமையிலும் வாழ்வேன் என்கின்ற புனித சின்னப்பரின் மனநிலையை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, அனைத்து உலகின் நிறைவாமை போற்றுகிறோம். ஏழுமுதற்கு நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். மனித உழைப்பும் நிலத்தின் விளைவான இந்த அப்பத்தை நமக்கு காணிக்காக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக, தந்தையை ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக, தந்தையை ஏற்பாயோ பலியாக. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ், மரியே வாழ்க. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.